Hello friends, welcome to Rich's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல குயிக்கா பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டிஃபரண்டா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியா டக்குன்னு 5 நிமிஷத்துல பண்ணிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த வெரைட்டி ரைஸ்க்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர்ல ஒரு 2 தக்காளியை ரஃப்பா கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே காரத்துக்காக ஒரு 4 வரமிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க காரத்துக்கு வரமிளகாய் மட்டும் தான் யூஸ் பண்ணனும். சோ உங்களோட காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எந்த சைஸ்ல வெங்காயம் எடுக்கறீங்களோ அதே சைஸ்ல தக்காளி வந்து எடுத்துக்கோங்க. புளிப்பு அதிகமா வேணும் அப்படினா நீங்க தக்காளியை அதிகமா சேர்த்துக்கலாம். இது கூடவே ஃப்ரெஷா ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமா வதங்கணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு லைட்டா கலர் சேஞ்ச் ஆனா போதும். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய வெரைட்டி ரைஸ் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். வேணும்ங்கறவங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்லே வச்சிட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நீங்க நார்மலா தக்காளி தொக்குக்கு என்ன ரேஷியோல வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணீங்களோ அந்த ரேஷியோல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி இது போல நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு குடமிளகாயை நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ நீங்க அது போல கட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் ஈஸியா குக் ஆயிரும். அதனால நீங்க 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதல வடிச்ச சாதத்தை நான் வந்து சேர்த்துக்கிறேன். வெரைட்டி ரைஸ் ரெசிபிக்குலாம் சாதம் இது மாதிரி நல்லா உதிரி உதிரியா இருந்தா தான் நல்லா இருக்கும். நீங்க நார்மல் ரைஸ்க்கு பதிலா பாஸ்மதி ரைஸ் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அடுப்பை சிம்லே வச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. நார்மலாவே green vegetablesல iron content வந்து அதிகமா இருக்கு. சோ ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. அது மட்டும் இல்லாம நம்ம டக்குன்னு குயிக்கா 5 நிமிஷத்துல பண்ணிரலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளா அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியா குடமிளகாய் சாதம் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா சேனலை மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.